தூரத்தில் இருக்க குழாயெல்லாம் ஒன்றுவா கழட்டி வாப்பா. விதி அவ்வளோதான். நான் என்ன செய்வேன்? பொம்பளையாலாம் காணா சாணி கூட போயிடுச்சுலாத்தா. அண்ணே சாணி தெளிக்க போயிடுச்சாடா எடுபட்டவளை. அப்படி கேள்றா பயந்து வருது இல்லை. என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும், ஏதோ பாவம் ஆடு உரிக்க வந்தே மாதிரி தெரியும். எங்கள் அப்பா பேரு சொன்னா தானே தெரியும். வேக்குரு. வேர்க்கூர் நானே பேர் வைப்பாங்க. இல்லைடா, அவருக்கு வேக்குரு. குறிஞ்சி நாடு எங்கள் அப்பா நம்பிராஜன் பேர். 7 தலைமுறையாக எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார். தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? யாரு பூச்சி பேரனா? போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா தோற்று போனார். ஏன்னு அப்பா தோத்தாரு? ஒரு ஓட்டில் தான் தோற்று போனார். எப்படின்னு பரம்பரையாக ஜெயிச்சு வந்த குடும்பம் மொட்டலாக்கு ப்ரோ. ஜெயிச்சு வந்த குடும்பம் எப்படா தோத்துச்சு? ஒரே ஒரு ஓட்டு தான். அது எங்கள் அப்பா தான் மாற்றி குத்திவிட்டேன். கருப்பை இறங்கும் போல் ஸ்டாம்பு எடுத்து இப்படியே ஆடி இருக்கேன். எங்கள் அப்பா நின்றது தென்னை மரம், எதிர்த்துன்றவன் இளநீ. அதில் குத்திவிட்டேன், நரம்பு தலைச்சி முட்டை. அந்த இடத்துல யானே அப்பாவுக்கு சாமி வரணும். அதுக்காக பீங்கியா கிடக்கிற இடத்துல வருவேன், வேலையை பார்ப்பான். திருப்பி அப்பா ஸ்டாம்பு எடுத்து குத்திட்டாரா? ரோசப்பட்டு நம்ம கொண்டாடிட்டு போனால் கஞ்சி ஊற்ற மாட்டான். பிள்ளை 7 பேரை நம்ம நோத்தவங்கமான வை வாங்கின்னு நான் ஆண்டுக்கு ஜாகம்ன்று கயிறு எடுத்துகிட்டு போயிட்டார். கயிறு எடுத்து போனால் வெண்ணமையும் தூக்கு பிடிச்சி ஆக வேண்டி தானே. சாமியை கும்பிட்டு கயத்தை போடுறான் அண்ணாந்து. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் தூக்கிட்டு கிடந்தீங்க. பயந்துட்டு வீட்டுக்கு ஓடியான்ட்டேன். ஓடியாந்து பேய் பிடிச்சி 18,000 செலவு. மறுநாள் 5 மணிக்கெல்லாம் தங்கப்பாண்டி அடே அப்பா அம்மா சேலையை உருவிட்டு போயிருக்கார். கயிறு இல்லை. சேலையை உருவிட்டு போய் தூக்கு போடும்போது அம்மா பின்னாடி போயிடுச்சு. சேலையை கொடுத்துப்பட்டு நீ சாடான்ட்டு சாவுல கூட வளரு. நல்ல அம்மா. மறுநாள் 3 மணிக்கெல்லாம் அப்பா கயத்தை எடுத்துகிட்டு போய் கருவ மரத்துக்கு போயிருக்காரு. அங்கேயே அந்த அகராதி பயவில்லையோ தண்ணி அடிச்சு விட்டு வெள்ளை பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு பேயின்னு நினச்சி ஓடியாது. இன்னும் கயத்துக்கு நமக்கு ராஜி இல்லைன்ட்டு மருந்தை குடிச்சு விட்டாரு. ஏன்னா சொல்கிற அப்பா நாங்கள் தூக்கிட்டு ராமநாட்டுக்கு போனால் காப்பாற்ற முடியான்ட்டாங்க. ஏன்னா சொல்கிறிய? சரின்னு மதுரைக்கு போனோம், அங்கேயும் காப்பாற்ற முடியாது. சொன்னால் மெட்ராஸுக்கு போயிட்டோம். சரிண்ணே. அங்கே போய் பார்த்தா எங்கள் அப்பா மருந்தை குடிக்கல. அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்கை குடிச்சிருக்கேன். 2 பேரும் பார்த்தவன் டாக்டர் கிடையாது. 108 டிரைவர் சோதனை பண்ணி பார்த்துருக்கேன். நேற்று நடந்துருச்சுப்பா. ஏண்ணே? அப்பா சொல்லி முடிச்சு. அப்பா செத்து போயிட்டாரண்ணே. சொல்ல வர்றா வெண்ணமேனே. சரி சொல்கிறா. கீழே கொப்பில் தொங்குனாத்தான் நமக்கு கிரகம் பிடிக்குதுன்னு அப்பா மர உச்சியில் போய் காயத்தை போட்டுக்கிட்டு காலை நீட்டியிருக்காரு. கொப்பு தட்டியிருக்கு. சரிண்ணே இடைவெளியில் குதிச்சிட்டார். கயத்தோடு குதிக்கும் போது கொப்பு ஒடிஞ்சு அந்த நேரம் எவனோ வெளியே இருந்திருக்கேன் மம்பட்டியை எப்படி வச்சுக்கிட்டு அவன் சங்கிலே வெட்டி அப்பாவுக்கு எப்படியோ வெதறு கணையை அடிச்சு போச்சு. அப்பாவுக்கு கொட்டை போச்சானே? என்ன மரம் நிகழ் முருங்கை மரத்தில் நின்றுருக்காண்டா. 7 வெள்ளியே பார்த்தாருங்க அப்பா. அது ஒரு மசுரும் குறையில்லைன்னு பார்க்குறேன். 8வது வெள்ளைக்கு எங்கள் ஆத்தா அங்கேயே மகனையை போய் சுரண்டி இருக்கார். 2 பேராக இருந்தால் விளையாண்டுக்குருவாங்க. வா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா சொன்னிச்சு செரு புஞ்சு போகும் கர்ப்பப்பையில் இடம் இல்லை, ஏன்னா முதுகுளத்தூர் ஜவுளி கடை கட்டப்பை இருக்குது, ஏதாவது செஞ்சு விட்டு போடா அப்படின்னு அதையும் தூக்கிட்டு கம்மாக்கில் போய் படுத்திருக்கேன். வீச்சம் படுத்தவை கட்டப்பையில் என்னன்னே செய்ய முடியும்? அது அவன்கிட்ட போய் கேளு. சரின்னு நேரம் செல்லின்னு எதிர்த்த விட்டு முனியாண்டி சொல்லும் போது நீனும் கட்டப்பை எடுத்துக்கூடாதுனாரா? சாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் பார்க்கும்போது ஜோசியர் நோட்டை பிரித்து பார்த்தவர் அப்பாவை 2 அரை அரைஞ்சி விட்டார். ஏன்னா அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு. அவன் கொண்டு போனது காது ஊற்று மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். வச்சுக்கிட்டு எனக்கு நேரமே சரின்னு மறுநாள் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, ஏன் போய் ஜோசியர்கிட்ட போய் அடி வாங்கினீங்க, இந்த மாதிரி மாற்றி தூக்கிட்டு போய் நீ தானே சொன்னேன் நோட்டில் மஞ்சள் தடவி இருக்கும்னு. எல்லா நோட்லையும் கொங்காப்பாயிலே அதை தாண்டா தடவி இருக்கும். இப்படிக்கான அட்டை இருக்கேன்,
அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அட்டையை எடுத்துகிட்டு போயிருக்காரு. போனவனே ஜோசியர் ஆட்டுக்குட்டி கொலையெழுத்துக்கு இருந்திருக்காரு பாவம். அப்பாவை கத்திக்கம்பில் புடதில் ஓட்டேன். என்ன கரெக்டாக அப்பா சாதகம் தானே கொடுத்தாரு. கரண்ட் புள்ள அட்டையை தூக்கிட்டு போயிருக்கான்டா மாற்றி. ஷோ கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். தம்பி இங்கே வாங்கலேன். ஏன்னா உடம்பு கனத்தவன் எந்த ஊர்லேயும் களை வாங்க மாட்டாங்க. ஏன்னா விரட்டுனா ஓட முடியாது அவங்களால. வாப்பு தம்பி வாப்பு. ஐயா மடுவு கணக்குதாடா வாடா. ஊர் சாப்பாடு தானா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னங்க ஐயா உதவி பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆம்பளை கிடைக்காத ஒன்றும் கணேஷ் போயில கூட காசி மாதிரி ஆள்கிட்ட வாங்கிடலாம். பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஐயா கரடி தாயத்து எனக்கு ஒரு உதவி தெரியல. என்னங்க ஐயா உதவி பண்ணணும்? உங்கள் ஊர் பக்கம் எதுவும் பழசவட்டா கிடக்குமா? செகநட்டு 2 உள்ள தாய் 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வயக்காட்டில் கிட அமர்த்திக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டியானே. இதோட கேவலமாக 7 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. விதி இல்லை பேக்குதி பேக்குதியா? இல்லை உங்கள் ஊரில் எது இருக்கா? எனக்கு பொம்பளை கல்யாணம் ஆகலைங்க. கவலைப்படாதீங்க மச்சான். ஏன் நீங்கள் மண்டி கொள்ளாமறீங்களா? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தராங்க. சரி சரி உணர்ச்சி வசப்படவே இல்லை. உங்கள் தங்கச்சி யார் எப்படி இருக்கும்? அம்புட்டு அழகாக இருக்கு என் தங்கச்சி. உன் தங்கச்சியை நான் கட்டி அடுத்த கலரிக்கு இந்த நெடுங்குளத்துக்கு நெட்ட புள்ளையோடு நான் வரணும். உங்கள் தங்கச்சி நான் கட்டுறது பெருசு இல்லை. அவளோட அந்த பொம்பளையும் அழகாக இருக்கக்கூடாது. காஞ்சி இந்த நெடுங்குளம் பொம்பளையாளுங்க அக்காவெல்லாம் உட்காந்துருக்கு. அதுக்கு ஊரம் மண்ணில் முட்டணும். நம்ம இப்படி அழகாக பிறக்கலைன்னு அந்த மாதிரி ஒரு தேவதையை கொண்டு வாங்க மச்சான். மச்சான் நல்லா இருக்குமா மச்சான்? காஞ்சிபுரம் போயிருக்கீங்களா மச்சான்? ஆமாம். காஞ்சிபுரத்தில் என்ன உசந்தது? காமாட்சி. காமாட்சி அம்மன். அதை விட உசந்தது பட்டுங்க. ஆமாங்க காஞ்சி பட்டு. அந்த பட்டு தாங்க என் தங்கச்சி. ஐயா கிராஸு மின்னு மின்னு மின்னும். ஐயா மின்னுது லைட்டை அமர்த்துது. போய் கூட்டு வாங்க. இல்லை இவன் பொண்ணு ஊப்பிட போகிறான்னா இல்லை காது ஊத்துக்கு லாரி ஊப்பிட போகிறானடா. என் தேவதை வர போகிறா. என்ன எங்கள் அக்கா தங்கச்சிலாம் சிரிக்குதுங்க. ஐயோ ஏதோ குறிய கிளப்பிட்டாங்க. மச்சான் என் தங்கச்சி காமாட்சி வந்திருக்குங்க. ஏங்க ஏக்கா சிரிக்கிறிய? தம்பிக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்காத்தா? ஏய் மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. ஐயனார் இருக்கும்போது எப்பறம் முனி ஓட்டம் இருக்கும்? என் தங்கச்சி சேலை கட்டினது என்னமோங்க போச்சுங்க ஒரு பிரேத மாதிரி. பிரேதம் இல்லைங்க என் தங்கச்சி. தங்கச்சி அப்பா என்னை கொல்ல பார்க்குறாக்கடா. எங்க அக்கா பிடிச்சிருக்குது. ஐயோ அப்பா ஏதோ கொல்ல பார்க்க. அப்போ ஏதோ கொண்டு வந்துட்டேன். இருமா சாயலுடைய கருவாடை ஊற்றிட்டு விட்டானா? என்னடா இளவாடா மச்சான். என் தங்கச்சி காமாட்சி வந்திருக்குங்க. ஐயா அது காமாட்சியோ மாங்காய் ஊறுகாயோ? ஆஹா என்னக்கா கைய காட்டுற? இது அழகா இருந்தால் உங்களுக்கு பொறுக்காது. என் தங்கச்சி இதையும் கட்டிக்கிட்டு போய் நான் மாடி தமிழில் சர்க்கஸ் நடத்த போகிறேன். உங்கள் தங்கச்சியை 2 வார்த்தை பேச சொல்லுங்க. அப்போத்தான் சின்ன சிறுசுக பிடிச்சா தானே மச்சான் கல்யாணம் பண்ண முடியும். அத்தா என்ன பணம் மர மட்டையை உரிச்ச மாதிரி சத்தம் வருது? ஒன்றும் இல்லை மச்சான். கூழில் கொஞ்சம் மோர் நிறைய சேர்த்து குடிச்சிருச்சு தங்கச்சி. ஓமோறது குடிச்சு தொலைச்சிட்டாடா. பாட்டு பாட சொல்லுங்க. பாடுறா காமாட்சி. ஏன்னா வீட்டில் வயக்காட்டில் படுத்துக்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாட்டு பாடவா? பாடுதாயி. கொட்டையும் பாக்கும். கொஞ்சம் அலசிட்டு வரேன். போய் இந்த நேரத்தில் அலச பணம் கோந்தைய மூடு தாய். எங்கள் அக்காவுக்கு நல்லா தானே சிரிக்குது. ஏத்தா இது என்னடா இது சத்துன்னு உள்ள மிச்சப்பட்ட உருண்டையை உருட்டுன மாதிரி நாசமாக போக. இன்னும் எந்த ஆம்பளைக்கும் ஒரு 75 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதுன்னே. பொண்டாட்டியை போய் தொடரும்போது ஓம் மண்டதே நான் வரும். ஏலே பொம்பளையா இல்லை கலையில் நடக்க நட்டுவா காலியாடா. மின்சார பூவே பெண் பூவே என் அடி குச்சிக்காரி முண்டை காமாட்சி. இன்னும் 2 நாளைக்கு கஞ்சி குடிக்கும் போது ஒமட்டுமே. ஐயா காவல்துறை துப்பாக்கி இருந்தால் சுட முடியுமா? என் மேலே கூட கேஸ் போடுங்க. நல்லா இருக்கு இது சுற்று.
வேப்பண்ணா வாடையா வருதுல நாசமா போ. இதாண்டா உன் தங்கச்சியாடா? இதாங்க காமாட்சி. முடி பூச்சி வெட்டுதா? அதுக்கோசம் வேப்பண்ணை தச்ச மச்சான். முடிய பூச்சி வெட்டுது, தொடாதீங்க. ஏன் சீக்கா என்னை பிடிச்சிருக்காடா காமாட்சி? இப்ப எல்லாம் கேட்காதீங்க, நான் குதிரை எடுப்பு வரைக்கும் விரதம் இருக்கேன். எது குதிரை உண்மையிலே வந்து உன்னை பாஞ்சாலும் பாஞ்சிடும். போயிரு குதிரை முண்டை. என்ன குதிரை எடுக்காத? நான் காலையில் கோலம் போடணும். எது குதிரைக்கு கோலம் ஏக்கா இதை இங்கே வச்சுக்கிட்டு 100 நாள் வேலை கூட்டு போறீங்களா? ஆஃபீஸருக்கு வெட்டிடுறோம். என்ன அந்த ஆத்தால கொத்திக்கிடுச்சு அழகுல இது பண்ணுதுங்க. என்ன காலம் போற அழகா இருக்கீங்களா நீங்க? தோடா ஏய் ரொம்ப நடிக்காத, இடுப்பு ஓடிச்சு. தங்கச்சி காமாட்சி. ஏய் ரொம்ப இது பண்ணாரா தடுப்பூசி முண்டை. நான் உன்னை கட்டிக்கிறேன். வேணாம், ஏன் பிடிக்கல. யாருக்கு? எனக்கு உங்களை பிடிக்கல. நான் என்ன குறை? நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அண்ணே. தங்கச்சி ஏழை ஓட்ட புல்ல அரைஞ்சு விடுவேன். நொன்னேன்னு எழுதிடவேன். எப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து கூட படுத்துக்கிறியாப்பா? என்ன தங்கச்சி வளர்த்து வச்சிருக்க? என்னை ஏன் பிடிக்கல காமாட்சி? உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லையானே? என்னடா தங்கம் பண்றது? இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி பூனை பைய கையில் போய் யாரு கிளி? அவன் மூஞ்சியை பாரு, 7 கருவாடுக்கு அந்த பூனை ஆட்டை மாற்றிக்கிட்டு. நான் உள்ள போய் 2 செருப்புட்டு என் தலையில் அடிச்சுட்டு வரவா? அம்மாச்சி கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்தோம்னு சொன்னீங்களாக்கா? தாயி காமாட்சி உன் முகத்தில் முழிச்சதே இந்த பரிசமும் போடணும். யாரு கிளி யாரு? யாரு கிளி யாரு பூனை? அதான் கிளி நீதான். விஜி நேத்து ராத்திரி நைத்தே முறையாக தொப்பு இல்லாத பொம்பளையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மூடி வச்சத்தா வாமடம் முன்னது மாதிரி. இந்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிட்டு போகுது. ஒத்துமையாக இருக்குண்ணா அக்கா தங்கச்சி. விஜி உனக்காக திருக்கவாள் வாங்கி வச்சிருக்கேன். இங்கே வா. என்ன கூப்பிட்டீங்க? இந்த ஐயனார் குதிரை எடுப்புக்கு நீ போனேன்னா என்ன பண்ணுவாங்க? நெடுங்குளம் எங்கள் அக்கா தங்கச்சி பூரா சொல்லுவாங்க. எம்கேஆருடைய இளையதாரத்தை பூரா எங்கள் ஏரியா பொம்பளை எப்படி தெரியுமா சொல்லும்? இளைய வடியான்னு. சரி, நீ எனக்கு இளைய வடியா, இதே உங்கள் அக்கா புளியம்பழ தேவடியா. சி புளியம்பழம். புளியம்பழம் தேவையாவா? ஐயி என்னடி உன் பேர் இப்படி இருக்கு? ஏய் முதல்ல இறக்கடி புடவையா. நான் இறக்குறேன். நல்ல கண்டங்கருவ மாதிரி வச்சு தூக்கி. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்னா அடுத்த புருஷனுக்கு அலையிற. போய் பணம் மரம் தென்னை மரத்துல நீ போய் புளிய மரத்துல போய் ஏறு, இல்ல போஸ்ட் மரத்துல ஏறு. ஐயோ தங்கச்சி. மூத்த தரம் வாங்கி ஆடுகாலி பால. டேய் கொட்டாட்டம் போடுற. ஐயோ தங்கச்சி காமாட்சி. கொட்டாட்டம் இல்லடி கொண்டாட்டம். வாயில கரைச்சுக்கிட்டு ஊத்த. கொண்டு வந்துட்டேன். ஆமா நல்லா ஈரு குச்சி மாதிரி கறந்துட்டான். ஓடி ஓடி எலும்பி முண்டை. யார் எலும்பு? ஏழா எலும்ப தாண்டி. ஆமா எலும்பிட்டாலும் உன்னை பார்த்ததும் ஆமா நீ நல்லா ஒட்டட குச்சி மாதிரி தான் உங்ககிட்ட எவன் வருவான்? ஏய் மரியாதை உனக்கு அவள் தான் சொல்லிட்டேன். இங்க பாரு இழுத்து வச்சு அறுத்துடுவேன். அறுத்து ஓடி ஊற மேஞ்ச முண்டை. ஓடி பெட்டிக்கார வச்சுக்கிட்ட கீரை முண்டை. எதுக்கு இப்படி ஆம்பளைக்கு கிடந்து அலையிற? என்ன ஒரு என்ன குறையா? என்ன குறையா? எந்த குறை இல்லாம இருக்க? ஏப்பா புதாரி போய் மணி ஆட்டுப்பா. தங்கச்சி உனக்காண்டி அண்ணன் கரும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஏழை போட குந்தாணி பேல கரும்பு சண்டை விடாம இருக்கடி. ஒழுக்கமா மரியாதையா வேற ஒரு புருஷனை தேடு. ஏன் புருஷன் மேல கைய வச்சா உனக்கு மான மரியாதை இந்த ஊர்ல கெடுத்து போடுவேன். கெடுத்து நீ என்ன சொல்றதா? என்ன சொல்றவ? நீ என்னடி நீ வச்ச ஆளா? நானே ஏன் ஒரிஜினல் புருஷன்டி. ஐயோ மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்ட தெரியுதுங்க.
அது என்னடி அந்த கொட்டை நவாப்பழ கலர்ல இருக்கு? ஏலே ஏலே குந்தாரி பேலே தங்கச்சி என்ன வார்த்தைடா சொல்ற அவதாரி பேலே என்ன அவனோட சேர்ந்து என்ன சொல்றேடா ஆம்பளைக்கு கடந்து அலையிற லோ 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 தங்கச்சி. நாய் மாதிரி. யார் நீ அலையறவ பாத்தா. ஆடி. ஏழலங்கிலேயே இளமல ஒயிலே எழல குயிலே எழவன வயிலே அலோட பாடு அன்னமே வயிலே வராத பல குலத்தே யாய் மகனே மாமத்தாரே நெஞ்சில் நாக்க நெஞ்சில் என்னாச்சு தங்கச்சிக்கு கொட்டை போச்சு. போச்சா ஏ கண்ணு சரி கண்ண மயனே நீ வீரடா இருப்பேன்னு நான் உனக்கு தாடா வாக்க போட்டு வந்தேன் பெத்தான் பிறந்தேன் எந்த ஊர்ல பொண்டாட்டி பிடிச்ச நான் பெத்தையாம பிறந்தேன். முத்து முத்தா பச்சரிசி வச்சது போல பயிரிச்சு தொட்டு புட்டா பெண்ணரசி சுட்டடியே யோக மனசு தெலுங்கு பாட்டு படிச்சு ராசா உன்னோட போட்டு குழுந்து ரோசா தெலுங்கு பாட்டு படிச்சு ராசா உன்னோட போட்டு குழுந்து ரோசா ஆடி குயிலே ஆடி மகிழே சேலை எடுத்து ஸ்ரீ வைகுண்டம் சுரேஷ் தேவர் அகில இந்திய பார்வர் பிளாக் மற்றும் குருவிக்காத்தி காசி தேவர் நம்புமணி மற்றும் அத்தனை பேர் சார்பாக ரூபாய் 201 நன்றி புத்துரு காசி காசி ஓடிரு அண்ணா பறவை விரட்டுவோமா ஆலோலா ஹாய் அண்ணா இவங்க யாரு நான் தான் உங்க நாத்தனா எப்படி நாத்தனா இவர் ஏத்தனார் நீங்க நாத்தனார் அது என்ன அண்ணே இவங்களை தெரியும் எங்களுக்கு தெரியாம அங்கே என்ன ஏத்துறியா கற்பமா இருக்கு 3 மாசம் முழுகாம இருக்கும் வயிறு இருக்கா டாக்டர் கேட்டேன் வயிறு தெரியாது புடிச்சு பாக்குறீங்களா உள்ள இருக்கா இந்த புடிச்சு கைய விட்டு பாருங்க டாக்டர் இருக்காரா இல்லையா ஒரு ஆம்பளை ஆள் இருக்கா தூக்கி எடுத்துடுற இதுக்கெல்லாம் புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? பிள்ளை வர்றதா அப்படியே தொக்கெடுத்த மருந்து மாதிரி தான் இருக்கும் டாக்டர் இருக்காரா இவங்க பார்த்த டாக்டர் பார்த்த டாக்டர் இல்ல வாங்க இங்க வர ஐயனாருக்கு என் பொண்டாட்டி அட, முடி மொட்டை முட்டைய போய் நீ கல்யாணம் பண்ணிருக்க பூ முடி தானே எடுக்க சொன்னேன் உன்னை யாரு ஒட்டை எடுக்க சொன்னா கிறுக்கு பயவில்லை ஐயா நெடுங்குளத்துல ரொம்ப பேர் போலும் கிடைக்குமே நாளைக்கு முதுகுளத்துல தான் பேசுவாங்க நெடுங்குளத்துல ராதாகிருஷ்ணன் வந்து என்ன கேட்டா மஸ்த புடுங்கன்னு சொல்லட்டும் கழுத்திருப்பேன் சேவை மாதிரி போகுது மண்டையும் கிட்டையும் தங்கச்சி காமாட்சி தங்கச்சி
கண்ணும் கருத்துமா ம். அப்பா ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று பறைய வெட்டுவான் ஆலோலாய்